கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கடகத்துக்கு என்னைக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துச்சு? கடகம் வந்து பாருங்க, எப்பயுமே தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு தான் சொல்லலாம். உருகி உருகி வந்து பார்த்தீங்கன்னா உறவா பழகக்கூடிய ஒரு மேல கடகராசி அன்பர்கள், நான் வந்து பாருங்க வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், சொத்து பத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிலப்புல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நெகை நெட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய ஷாப்பிங் போய் நான் வந்து நிறைய சாரீஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பிள்ளைய ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஃபாரின் இன்ப சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பல ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். முயற்சி அப்படின்றது ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது முயற்சி இல்லாத ஆசை அப்படின்றது வந்து பாருங்க, துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அது பாட்டும் தண்ணி அடிக்கிற சைட்லாம் போயிட்டே இருக்கும். நான் துடுப்போடு இருக்க படகு, முயற்சியோடு ஆசைப்படுறேன், அந்த முயற்சி என்னோட டெஸ்டினியை நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ அதை வந்து தெளிவாக எனக்குள்ள ஒரு சில விஷயம் இருந்துச்சு. இந்த ஒரு சில விஷயத்தினால தான், அது நல்ல குணம் தான், அந்த ஒரு சில நல்ல குணத்தினால தான் நான் ஏமாந்தேன், வருத்தப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கஷ்டத்துக்கு ஆளானேன், ஏமாற்றப்பட்டேன். அப்போ அந்த ஒரு சில விஷயங்கள் அது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க, செய்யவும் செய்யறதுக்கான ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். வணக்கம், நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் வந்து பாருங்கள், இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 2026 2025 இப்படி தான் பேஸ் பண்ணி நம்ம வந்து பலன்களை பார்க்குறோம் இல்லைங்களா. நாங்களே அது சார்ந்து நிறைய பதிவுகள் அப்படின்றது கொடுத்து தான் இருக்கும். இருந்தாலும் நம்மளுடைய மரபு வழி ராசியை பார்க்கறது அப்படின்றது ஒன்று இருக்குது. நம்மளோட மரபு வழி ராசி, ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்ற ஒரு மெத்தடாலஜியும் இருக்க தான் செய்யுது. இது இன்று நேற்று வரக்கூடிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 20,000 30,000 வருஷமாக இந்த மரபு வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபர்களுக்கும் எப்படி இருக்கும் அவங்களோட வாழ்நாள் அப்படின்றது பார்த்து இருக்காங்க அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாக்டான ப்ரூஃப் கிடையாது, இருந்தாலும் தொன்று தொட்டு இருக்குது அப்படின்னு நம்ம வேணால் சொல்லிக்கலாம். அதுக்கும் மேலே இப்போ கொஞ்சம் வந்து பாருங்கள், ஒரு 50+ 60+ கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா இந்த நாள் தான் வந்து பாருங்கள், அது எந்த நாள் அப்படின்னா சூரியன் மகர ராசிக்குள்ளே பிரவேசிக்கும் நாள். இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி இந்த ஒரு பண்டிகை இதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பொங்கல் பண்டிகை, இந்த மகர சங்கராந்திக்கு அப்படின்னு ஒரு புருஷன் இருக்காங்க, அவனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படிம்பாங்க. இந்த மகர சங்கராந்தி அன்றைய தினம் மகர சங்கராந்தி புருஷனுடைய அவனுடைய தோற்றம், அவன் என்ன ஆயுதத்தை ஏந்தி வந்திருக்கான், என்ன வாகனத்தில் வந்திருக்கான், என்ன ஆபரணங்களை போட்டிருக்கான், இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா பலன் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த 60+ இருக்கவங்களாம் சொல்கிறது, நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதுமா மகர சங்கராந்தி தினத்தன்று என்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மாலாம் வந்து கோயில் பக்கத்தில் இருக்க ஹனுமன் கோயில் இல்லை பிள்ளையார் கோயில் போவாங்க, போயிட்டு அங்கே இருக்க ஐயர்கிட்ட கேட்பாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குது, நாட்டில் என்னென்ன மாதிரி நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும், அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என் குழந்தை துலா ராசி, என் குழந்தை ரிஷப ராசி பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்பாங்களாம். இன்றளவும் கொங்கு பெல்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இதை தான் வந்து முக்கியமான பலனாக வந்து கருதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட மகர சங்கராந்தி புருஷன் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா மந்தன் அப்படின்ற பெயர் வச்சுட்டு வரான். அதே மாதிரி சாமரம் வந்து பார்த்திங்கன்னா ஷாமலம் அப்படின்னா என்ன அப்படின்னா கலகம், நாட்டில் வந்து கலகம் ஜாஸ்தி வருமா. அதே மாதிரி கொடை வந்து பார்த்தீங்கன்னா முக்தம் ஏந்தி வரான். அப்படின்னா என்னென்னா தபசிகளுக்கு பீடை அப்படிம்பாங்க. ஆன்மீகத்தில் பெரிய லெவலில் இருக்காங்க, நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும் அப்படிங்கிறாங்க. புலி வாகனத்தில் எழுந்தொருளி வராரு. அப்போ புலி வாகனம் அப்படின் போது மிருக பயம் அப்படின்றதுக்கு, மிருகங்களால் பயம் அப்படின்ற ஒரு விஷயமும் வருது. ஆயுதம் கட்கம் ஏந்தி வர்றதுனால உலகத்தில் யுத்தம் நடக்கும் அப்படின்றது வருது. நட்சத்திரம் அனுஷம், வியாதி, அனுஷம் வந்து பார்த்திங்கன்னா சனியினோட நட்சத்திரம். அப்போ உலகத்தில் வியாதி நிறைய வரும், ஜுவரம் நிறைய வரும், ஜுவர பீடை வரும் அப்படிங்கிறாங்க. திக்கு, எந்த திக்கு நோக்கி வராருன்னா வடக்கு அப்படின்னா சர்வநாசம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எந்த கிழமை வந்து அவர் வந்து உதிக்கிறாரு அப்படின்னா புதன்கிழமை அதிக மழை, போன வருஷம் இருந்த மாதிரி அதிக மழை இருக்கும் அப்படிங்கிறாங்க. ராசி விருச்சிகத்தில் வராரு, அதனால உலகளாவி யுத்தம் இருக்கும் அப்படிங்கிறாங்க.
ஆபரணம் வைடூரியம் பூண்டு வராராம். அதனால் நிறைய இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னம்மா ஒரு வார்த்தை கூட நல்ல வார்த்தை சொல்ல மாட்டிங்களாம்மா அப்படின்னா, உலக நடப்புக்காக இது என்னென்ன மாதிரி உலகத்தில் நடப்பு இந்த அழிவினை வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு வழியும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா சிவ வழிபாடு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கால பைரவ வழிபாடு. அம்பிகையில் தசமகா வித்யாவில் ஒரு மகாவித்யானோட வழிபாடு பிரசித்தி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் மேலே நம்ம காஞ்சி மகா பெரியவா எப்பயுமே சொல்லுவார், உலகம் எப்பெல்லாம் அழிவை நோக்கி போகும் அப்படின்ற பயம் இருக்கோ அப்போ நம்ம பாராயணம் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா விஷ்ணு சஹஸ்ரநாமம். இல்லை வீடுகளில் ஒரு முறையாவது விஷ்ணு சஹஸ்ரநாமம் நம்ம டேப்பில் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா உலகம் காப்பாற்றப்படும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அந்த பலன்களை நேரம் வீண் பண்ணாமல் சட்டுன்னு பார்த்துடலாம். கடகராசி அன்பர்கள், உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா, குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும். கடகத்துக்கு என்னைக்கு பொறுப்பு இல்லாமல் இருந்துச்சு? கடகம் பாருங்க, எப்பயுமே தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா கடகம் அப்படின்னு தான் சொல்லலாம். உருகி உருகி பார்த்தீங்கன்னா உறவாக பழகக்கூடியவங்க கடகம் அப்படின்லாம். ஃபேமிலி தான் ஃபஸ்ட்டுங்க எனக்கு, அதுக்கப்புறம் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி கடகம். அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எப்பயுமே அவங்களுக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த காலகட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்குமா. ஆக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீடு சொத்து தொடர்பான கவலை வருமா. ஐயோ நம்ம கூட பிறந்த நம்மளோட தங்கச்சி பெரிய லெவலில் வீடு வாங்கிட்டா, அக்கா பெரிய லெவலில் வீடு வாங்கிட்டா, நம்ம எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாம் வாங்கியிருக்காங்க, நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கலையே, நம்ம பெரிய லெவலில் சொத்து வச்சுன்னு இல்லையே, வீடு வச்சில்லையே, தோப்பு துறவு வச்சில்லையே அப்படின்ற ஒரு கவலை வருமா. கவலைப்படாதீங்க, அந்த கவலையெல்லாம் மாறி அது சந்தோஷமாக மாறும். அந்த மாதிரி கவலை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த வருஷம் நிறைய கடகராசி என்பர்கள் வீடுலாம் வாங்குவீங்க, கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. அதே மாதிரி உங்களுடைய அம்மாவுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆக புருஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா தாயார் நலம் கவனம் அப்படின்னு சொல்கிறாரு. நீரால் பாதிப்பு உண்டாக சாத்தியம் அப்படிங்கிறாரு. நம்ம ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நிறைய நம்ம பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பார்ப்போம், திடீர்னு குளிக்க போகிறோம், குற்றாலத்துக்கு குளிக்க போகிறோம், அந்த நீர்வீழ்ச்சி குளிக்க போகிறோம், இந்த நீர்வீழ்ச்சி குளிக்க போகிறோம்னு போவாங்க. போயிட்டு லைட்டாக பார்த்திங்கன்னா ஜெர்க் ஆகிடும், இல்லைனா வழுக்கிடும். ஆக நீங்கள் கடகம்மா தயவு செஞ்சு தண்ணிக்கிட்ட போகாதீங்க. போனால் நம்மளுக்கு என்னத்துக்கு இந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க, அப்போ என்னத்துக்கு போவானே, போகிற வேலை வேண்டாம். அதே மாதிரி கடலில் குளிக்க போகிறது, இந்த செல்ஃபியில் நிறைய பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்தேன். அதாவது செல்ஃபி எடுக்க நிறைய பாறை கடலுக்குள்ளே போயிட்டு ஒரு பாறை இருக்குது, அது மேலே போய் செல்ஃபி எடுக்கிறது. செல்ஃபி எடுத்து ஒரு ஆளை கபீர்னு அடிச்சுன்னு போய்டுறது. இந்த வேலையெல்லாம் என்னத்துக்கு? செல்ஃபி எடுத்து யாருக்கு போட போகிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. நீங்கள் கடகமாக பெருசாக வாட்டர் பாடிஸ் கிட்டே போக வேண்டாம். நம்ம கிணத்துல குதிச்சு குளிக்கிறேன், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறேன், கடலில் குளிக்கிறேன், அந்த மாதிரி வேலையை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த ஒரு வார்த்தை வந்ததுனால நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே, வேணாம். சரிங்களா? அதுக்கும் மேலே கடகராசி அன்பர்கள், நான் பாருங்கள் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், சொத்து பத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிலப்புல வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய பார்த்திங்கன்னா நெகநெட்டு வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நிறைய ஷாப்பிங் போய் நான் நிறைய சாரீஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடான கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், பிள்ளைய ஃபாரின் அமைச்சு படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் ஃபாரின் இன்ப சுற்றுலா போகணும்னு ஆசைப்பட்டேன். இப்படி நிறைய ஆசைப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் பல ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்கள், திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. திடீர் மாற்றங்கள், திடீர் நிகழ்வுகள், நல்ல விஷயத்தில், தப்பான விஷயத்தில் இல்லை, திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது நிறைய பேருக்கு வரும். உடனே கேட்கக்கூடாது, என்னம்மா நான் எனக்கு ஜாக்பாட் அடிச்சுடுமா. இந்த ஜாக்பாட்டுன்ற வார்த்தை எல்லாருக்குமே பொருந்துறது இல்லைங்க, புரியுதுங்களா? லைஃப்பில் பாருங்கள், இந்த ஜாக்பாட் அடிக்கும் அப்படின்ற வார்த்தையும் நான் சொல்லவே மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, லைஃப்பில் உழைக்காமல் எதுவும் கிடைக்காது. அப்படி உழைக்காமல் கிடைக்கிறது நிலைக்காது. அப்போ எதுக்கு அந்த வேலைலாம்? ஜாக்பாட் அடிச்சிடும், அது ஆகிடும், இது ஆகிடும், அந்த கற்பனையெல்லாம் வாழ வேண்டாம். அடித்தா சந்தோஷம், ஆனால் அது பின்னாடியே நம்ம ஓடுறதும் வேண்டாம். நம்ம ஒன்றுத்து பின்னாடி ஓடலாம். அது என்ன? உண்மையான உழைப்பு. ஹானஸ்ட்டாக உழைக்கிறீங்க அப்படின்னா கடவுள் அதுக்கான பலன்கள் அப்படின்றது கொடுப்பார். ஸோ இப்போ பொதுவாக தெரியாமையா சொன்னாங்க, தெய்வத்தால் ஆயினும் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு. ஆக முயற்சி அப்படின்றது ஒன்று மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது முயற்சி இல்லாத ஆசை அப்படின்றது பாருங்கள், துடுப்பு இல்லாத படகு மாதிரி. அது பாட்டும் தண்ணி அடிக்கிற சைட்லாம் போயிட்டே இருக்கும். நான் துடுப்போடு இருக்க படகு, முயற்சியோடு ஆசைப்படுறேன், அந்த முயற்சி என்னோட டெஸ்டினியை நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸோ அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் திடீர் தனப்பிராப்தி இருக்குது அப்படின்றது இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. உடனே எல்லாரும் நான் வீட்டுக்குள்ளே உட்காந்துன்றப்ப எனக்கு காசு வந்துருமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக யோசிங்க. உழைச்சா மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி பாருங்கள்,
உங்களுக்கு தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க அப்படின்னா இளைய சகோதரர், அவங்க இளைய சகோதர சகோதரிகள் நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிறதுக்கான, கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டு தள்ளி இருக்கிறதுக்கான காலகட்டம், இல்லை நம்ம அவங்கள விட்டு தள்ளி இருக்கிறதுக்கான காலகட்டம் அப்படின்லாம் சொல்லலாம். எப்படி அப்படின்னா, நம்ம வீட்டு பொதுவாக நான் சொன்னேன் கடகத்துக்கு தன் குடும்பம் தான் முக்கியம் அப்படின்னு. அப்படிப்பட்ட கடகம் கூட வந்து பாருங்கள் இப்போ ஏதோ காலகட்டம் எனக்கு வந்து பாருங்கள் ரொம்ப எல்லாருக்கூடயும் நல்ல சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஏதோ மனசு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குங்க. தனியாக இருந்தால் மனசு சந்தோஷமாக இருக்குது, ஒன்றா இருந்தும் ஒன்றா இல்லாத மாதிரி இருக்கிறது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். இந்த லோட்டஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாமரை இலையில் தண்ணி மாதிரி இருக்கணும்னு தோணும். அது நல்லது தான். ஏன்னா நமக்கு தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் மயிரும் வேறு வேறு அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, தாயும் செய்யுமா இருந்தாலும் வாயும் மயிரும் வேறு வேறு. அப்போ யாராக இருந்தாலும் கொஞ்சம் இடைவெளி அப்படின்றது இருக்கிறது நல்லது தானே. அப்போ நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படி தோணும், அப்படி இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா ரொம்பவே நல்லது, ஒரு ஸ்பேஸ் விடுறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நான் முன்னமே சொன்ன மாதிரி நிறைய கடகராசி அன்பர்களுக்கு வந்து பாருங்கள் வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நெகநெட்டு வாங்குறது, பிள்ளைங்களுக்கு நல்ல இடத்துல திருமணம் பண்ணி வைக்கிறது, பிள்ளைங்களை வெளிநாடு அமுச்சு படிக்க வைக்கிறது, ஒரு டூர் போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் சுப விரயங்கள் அப்படின்றது நடக்கும். அதே மாதிரி பாருங்கள் கடகராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, எனக்குள்ள ஒரு சில விஷயம் இருந்துச்சு, இந்த ஒரு சில விஷயத்தினால்தான், அது நல்ல குணம் தான், அந்த ஒரு சில நல்ல குணத்தினால்தான் நான் ஏமாந்தேன், வருத்தப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கஷ்டத்துக்கு ஆளானேன், ஏமாற்றப்பட்டேன். அப்போ அந்த ஒரு சில விஷயங்கள் அது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த விஷயத்தை நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் யோசிப்பாங்க, செய்யவும் செய்யறதுக்கான ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்னை நான் பதப்படுத்தி கொள்வேன், என்னை நான் பக்குவப்படுத்தி கொள்ள, என்ன நான் செல்ஃப் அனலைசேஷன் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் பெருசாக அவங்கக்கிட்ட உங்களோட ரகசியங்களை பகிராதீங்க. அதே மாதிரி நிறைய கடகராசி என்பர்களுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் அப்படின்றது ஏற்படும். தொழில் மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அனலைஸ் பண்ணிட்டு போங்க. அனலைஸ் பண்ணிட்டு போல்டா என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க. இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார் பார்த்தீங்களா, செந்தில் சொல்லுவார் கவுண்டமணி சார் கிட்ட, என்னப்பா வேலை எனக்கு அப்படின்னா, ரொம்ப எளிமையான வேலை தான், நடுக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா கப்பல் நின்றுச்சுன்னா இறங்கி தள்ளணும்னு, அந்த மாதிரி வேலையாகிடும் நம்மளோட பொழப்போம். ஆக எங்கே போகிறீங்க, தொழில் மாற்றம் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணிவிட்டு செய்யுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி குழந்தைங்க சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படின்றது மாறக்கூடிய காலகட்டம். கணவன் மனைவி கிட்ட அந்யோன்யம் அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு நிறைய ஆஸ்பெக்டில் லக்கு ஃபேவர் ஆகுதுங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா புருஷனோட வாக்கு. ஆக நீங்கள் இதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, இல்லைம்மா எங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை எனக்கே 2வது திருமணம் நடக்கணும், இல்லை டிவோர்ஸ் நோக்கி போயிட்டுருக்கு, இந்த டிவோர்ஸ் வந்து எங்களுக்கு சாதகமாக வருமா அப்படின்றது, வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், பிள்ளை MBBS சீட் வாங்கணும்னு நினைக்கிறோம், இப்படி பல பிரச்சனைகள் வந்து மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. அந்த மாதிரி உங்களோட தனிப்பட்ட பிரச்சனை எதுவாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் தாங்க அதுக்கு இண்டெக்ஸ். 100க்கு 100% கரெக்டாக இது ஆகும், ஆவாது, ஆவறதுக்கு 40% வாய்ப்பு, 90% வாய்ப்பு, இப்படி பர்சன்டேஜோடு சொல்லிட முடியும். ஆக அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.